ஹெல்த்தியான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் வர வரையும் வறுத்துட்டு 3 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேங்காய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். திருவியும் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். தேங்காய் ஆட் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா லெமன் சைஸில் ஒரு புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணி நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி ரொம்பலாம் முருங்கைக்கீரை வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகினாலே போதும். ரொம்ப வதக்குனிங்கன்னா கசப்பாயிடும். 5 மினிட்ஸ் இருந்தாலே வதக்குனாலே போதும். இப்போது நல்லா வதக்கி ஆற போட்டுக்கோங்க. ஆற போட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு 50% அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பார்க்கவே இவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து சர்வ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை துவையல். சாதத்தில் போட்டு 2 ஸ்பூன் துவையல் வச்சு நெய் போட்டு சும்மா பிசைஞ்சு சாப்பிட்டா தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனோட ரிவ்யூ பாருங்கள். அழுத்தமா